ஓம் ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருவாரூர் மாவட்டம் எண்கண் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் உள்ள நோய்கள் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயத்திலே முன்னேற்றத்தை தரக்கூடிய ஸ்தலம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாதம் 24ஆம் நாள். இன்று காலை 8:21 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று மாலை 4:45 வரை பூராட நட்சத்திரம், அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:54 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள். இன்று ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மதியம் 12:30 முதல் 1:30 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் மாலை 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. டீச்சிங் சம்பந்தமான ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு, ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா பிரிண்டிங், ஸ்டேஷ்னரி, ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிட்டேஷன் ஜுவல்லரி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு விநாயகர் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. பப்ளிக் பிளேஸில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். வாகனங்களால் சில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் வந்து போகும். மாணவர்கள் படிப்பில் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது நல்லது. மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களில் கவனம் தேவை. விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். பணம் விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும். வட்டிக்கு கொடுக்கிறதோ, வட்டிக்கு வாங்குறதோ, இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் தேவை. கடல் சார்ந்த தொழில் பண்றவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், குரோசரி மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். பிளேஸ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். வியாபாரிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உத்தியோகத்தில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. செவ்வாய் சனி சேர்க்கை அவ்வளவு விசேஷமாக இல்லை. அதனால யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. ஹோட்டல், ரிசார்ட், லாட்ஜ், ஸ்டார் ஹோட்டல் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. தந்தை வழி உறவுகளுடன் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. விட்டு கொடுத்து போங்க. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் கிடைக்கும். வீட்டில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். சிம்ம ராசி என்பர்களே, நிதானமா இருக்க வேண்டிய நாள். அஷ்டமத்து சனி வேற நடக்குது. ராசிக்குள்ள கேது வேற இருக்காரு. செவ்வாய் சனி சேர்க்கையும் அவ்வளோ விசேஷமாக இல்லை. அதனால் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்.
அட்வைஸ் பண்ணுற வேலைகள்லாம் போகாதீங்க. மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. வியாபாரிகள் புது முயற்சியிலே கவனம் தேவை. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வைத்திருப்பவர்கள், ரிசார்ட், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு காளியம்மன் வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, புது வாய்ப்புகள் கிடைக்கின்றன. கண்டகசன் இழந்தாலும் கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். ஐடி ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டமான வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். உங்களுக்கு பிடித்த காலேஜோ யூனிவர்சிட்டியோ கோர்ஸோ படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த நெருக்கடி குறையும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. சகோதர வழியிலே நன்மை உண்டு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு காலபைரவர் வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, செவ்வாய் சனி சேர்க்கையால சில சங்கடங்கள் அப்பப்போ வரும். பிசினஸை பொறுத்தவரையில் புது முயற்சியில் கவனமாக இருக்கணும். சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அயன் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் பாத்திர கடை வச்சிருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, சுக்கிர பகவானால் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. சீக்கிரட்டாவே வச்சுங்க. காதல் கசக்கும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் நிதானம் தேவை. சோஷியல் மீடியா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான வழிபாடு காலபைரவர் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலமாக இருக்கும். அரசியல்வாதிகள் சிலருக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு எதிர்பார்த்த நியூஸ் வந்து சேரும். பிசினஸை பொறுத்தவரையில் மளிகை வியாபாரம், grocery பிஸ்னஸ், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. கும்பம் ராசி என்பர்களே, சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தமான ஃபர்னிச்சர், வுட், மரம் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கூடும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். காதல் இனிக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. மீனம் ராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். உத்தியோகத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட், ஹோட்டல் நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். காதல் விவகாரங்களில் கவனம் தேவை. உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் உண்டு.
அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நன்றி, வணக்கம்.